ஹாய் மாடியர் பாலிவுட் பீப்புள், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், இளைஞர்களே, வாலிபர்களே, ஒரு அருமையான ஒரு பழமொழி சொல்லுவோம், வாழ்க்கை பாடம் சொல்லிட்டு நான் தொடர்ந்து இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் 16வது வீடியோஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், 15வது வீடியோ தான். எஸ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ரொம்ப அருமையான இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, உறவுங்க. அதான் அப்பா அம்மா, அப்புறம் அண்ணன் தம்பி, அப்புறம் அக்கா தங்கச்சி, அப்புறம் மாமா மாச்சான் மச்சினிச்சி, ஒய்ஃபுடைய உறவினர்கள், இப்படி இந்த உறவினர்கள் பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பழமொழிங்க. பார்த்தீங்கன்னாக்கா, blood is thicker than water. Blood is thicker than water. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கங்க, இப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எங்கேயோ போகிறோங்க. உலகம் விட்டு உலகம் போகிறோம், உலகம் விட்டு உலகம் போல, நாடு விட்டு நாடு போகிறோம். ஏகப்பட்ட முதலாளிகள்கிட்ட வேலை செய்கிறோம், ஏகப்பட்ட நண்பர்கள் பழக்கம் ஆகுறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், வணிகத்துறையில் ஆகட்டும், எங்கேயோ நம்ம போகிற இடங்கள், வரும் இடங்கள், எல்லா இடங்களிலுமே நம்ம நட்பு பாராட்டுறோம். தட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ரெண்டும் ஒரு உறவு தாங்க. பட் என்ன, ரத்த சம்பந்தமான ஒரு உறவு இல்லை. அதுதான் ரத்தம். என்னதான் நண்பனாக இருந்தால் கூட ரத்தம் வேற தானேங்க. அந்த நண்பனுக்கு அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தங்கச்சி இருக்கும், மச்சின்ச்சி இருக்கும், எல்லாமே அப்படி தானுங்க. அவனுடைய அப்பா அம்மாவுக்கு, அவனுடைய மனைவிக்கு, குழந்தைகளுக்கு அவன் முழுசாக ஒர்க் பண்ணணும், அப்படி தானங்க அவன் நினைப்பான். அப்படி தானங்க நம்மளும் நினைக்கணும் இல்லையா? ரத்த சம்பந்தமான உறவுக்கும் ரத்தம் அல்லாத அண்டையார், சுற்றத்தார், பக்கத்து வீட்டுக்காரர், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதலாளியின் மனைவி, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சர்க்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க ஓரளவுக்கு தாங்க. அவங்க ஓரளவுக்கு தான் எதாவது உயிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவான் நண்பன். நல்ல நட்புகள் இருக்குது, 1-2 தான் இருக்குது. மிகச்சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்குது உலகத்தில், இல்லைல்லாம் சொல்ல முடியாது. நண்பனுக்காக உயிரை கொடுக்கும் நண்பன் இருக்கிறான். அப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னாக்க, blood is thicker than water. தண்ணீர் பார்த்தீங்கன்னாங்க, தண்ணீர் பாருங்கள், அப்படி மெலீஸாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஆனால் பிளட் அப்படி கிடையாது, பிளட் திக்காக இருக்கும். குரூப் தானே வேறு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரத்தம் தான் ஓடுது, பட் குரூப் மட்டும் வேறு. அதுலேயே உங்களுக்கு பிரிவு வந்துச்சு பார்த்தீங்களா? வேறு ஏ குரூப், பி குரூப், சி குரூப், ஓ பாசிட்டிவ், இப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்படித்தாங்க. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது உறவுகள். அப்படிப்பட்ட உறவுகள் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். தம்பி இருக்கிறான்னு வச்சுங்களேன், தம்பி இருக்கிறான், எனக்கு தம்பி இருக்கான், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தம்பி இருக்கான், படைக்கு அஞ்சான். என்ன ஒரு 10 பேர் இப்போ போடுறதுக்கு வரான்னு வச்சுங்களேன், என் தம்பி இருக்கான், என்னை போட்டால் என் தம்பி விட்டுருவானா? அவன் போய் அவங்கள போடுவான். அப்படி எடுத்துக்கூடாது. இல்லை, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். படை, அதான் தம்பி உடையான். படைன்னா என்ன? படை, போருக்கு அஞ்சான், அந்த மாதிரி தான் வரும். இப்படி தாங்க. என் பிள்ளை இருக்கிறான்டா, என் நண்பன் இருக்கிறான்னு யாராவது சொல்கிறானா? என் பொண்டாட்டி இருக்கிறாடா. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை போய் என் பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, ப்ளீஸ் டெல் மீ, சொல்லுங்க. அதுதாங்க இது. ஸோ உறவுகளில் பல வகை உண்டு. நம்முடைய பிறப்பில் இருந்தே, நம்ம பிறக்கிறோம் இல்லையா, பாப்பாவாக இருக்குல்ல, அம்மா கர்ப்பப்பையிலேருந்து வெளில வரும்ல, அப்பத்தில் இருந்தே நம்முடைய வாழ்வு, நம்ம வாழ்வு இருக்குல்ல, என் வாழ்வு வச்சுங்களேன், இந்த வாழ்வில் உரிமை எடுத்துக்கொண்டு பழகும் நம் அண்டை அயலார், பள்ளி, கல்லூரி, அலுவலகங்களில் நம்முடன் பழகும் நண்பர்கள், நாம் அவ்வப்பொழுது சந்தித்து அளவலாவி மகிழும் அந்த மாதிரி நன்கு அறிமுகமானவர்கள் என பலதரப்பு மக்கள் நம்மை சுற்றிலும் உண்டு. எல்லாருமே உண்டு, அவ்வளோதான்.
புரியுதுங்களா? மறுபடியும் படிக்கிற பாருங்க. உறவுகளில் பல வகை உண்டு. நம்முடைய பிறப்பிலிருந்தே நம்முடைய வாழ்வில் உரிமை எடுத்துக்கொண்டு பழகும் நம் அண்டை அயலார் பள்ளி கல்லூரி அலுவலகங்களில் நம்முடன் பழகும் நண்பர்கள் நாம் அவ்வப்பொழுது சந்தித்து அளவலாவி மகிழும் நன்கு அறிமுகமானவர்கள் என பலதரப்பு மக்கள் நம்மை சுற்றிலும் உண்டு. நெருங்கிய நட்பை நாம் உயர்ந்ததாக கருதினாலும் எல்லா வகையான உறவுகளிலும் மேம்பட்டதாக கருதப்படுவது இரத்த சம்பந்தமான உறவுகளே ஆகும். என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. கோழி மிதித்து குஞ்சு சாவது இல்லை தான் உண்மை. புரியுதுங்களா? பக்கத்து வீட்டு கோழிக்காக என் வீட்டு கோழி என்ன போகாது, சண்டைக்கு போகாது. தம் குஞ்சுகளை தான் பாதுகாக்கும். என் பூனை நான் வளர்கிற பூனை அது போட்டு குட்டிங்களை தான் அது பாதுகாக்கும். ஏன்னா அதுதான் ரத்த சம்பந்தம், ஏன்னா அதுதான் பெற்றுக்குது. அதான் உண்மை. ஸோ எப்பவுமே இந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் இருக்குங்களா, அதுதான் மேம்பட்ட உறவு. அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, பெற்றோர், இது மாதிரி எல்லாம் தாத்தா பாட்டி, மச்சிஞ்சி மாமன், அந்த உறவு தான் மேம்பட்ட உறவு. ஒரு எல்லாரும் இன்னைக்கு எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபோனில் போயிட்டாங்க. ஆமாம், அப்பா ஃபாரின்ல இருக்கிறாரு, பிள்ளை இங்கே பிச்சை எடுத்துனுக்குது, ஃபோனில் கூட பேசிக்கிறது இல்லை. உறவுகள் பிரிந்து விட்டது, உறவுகளில் பிளவு வந்து விட்டது, உறவுகளில் சண்டை வந்து விட்டது. பாருங்க, ரீசெண்ட்லி நேற்று கூட பேப்பரில் பாருங்க, நம்ம பாமா அந்த ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ், அவர் மகன் அன்பு ராமமணி தாஸ், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் குடும்பங்களிலேயே இன்னைக்கு உறவுகளில் பிளவுகள் இருக்கிறது. நம்ம அப்பா முக ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சபரிதன் மருமகன், அவருக்கும் பிளவு ஏற்பட்டு இருக்கிறது. இப்படி உலகில் எல்லா பக்கமும் எல்லா வீடுகளிலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி வீட்டுக்கு வீடு என்று சண்டை முற்றிவிட்டது. உறவுகளில் பிளவுகள் வந்துவிட்டது. பாசம் என்பதை சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. அண்ணன் தம்பிக்கு பாசம் காட்ட மாட்டான், அக்கா தங்கச்சிக்கு பாசம் காட்ட மாட்டான். எல்லாமே விலகி போறாங்க. எல்லாம் பணம் பின்னால் போயிட்டாங்க, பணத்துக்கு பின்னால் ஓடுறாங்க. பணம் அவர்களை பிரித்து விட்டது. குணம் அவர்களை என்ன பண்ணிடுச்சு, குணம் அவர்களை விட்டு ஓடி போச்சு. ஒரு காலத்தில் பாசமும் குணமா பணமா அப்படி சொன்னால் குணம் தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பணமா பாசமா அப்படின்னா பாசம்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாசமும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் வேஷம், எல்லாமே வேஷம், ட்ராமா, எல்லாமே நடிப்பு, எல்லாமே போலி, நாடகமே உலகம் என்ற மாதிரி ஆய்ப்பு விட்டாது. ஸோ பார்த்தீங்கன்னாக்க அப்போ என்ன இங்கே பார்த்தீங்கன்னாக்க எல்லா வகையான உறவுகளிலும் மேம்பட்டதாக கருதப்படும் இரத்த சம்பந்தமான உறவுகளே ஆகும். இரத்த சம்பந்தம் அப்படிப்பட்ட உறவுகளே ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பி உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவு, அக்கா தங்கை உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவு, கணவன் மனைவி உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவு. அந்த உறவை எப்படி நீ பிளவு ஏற்படுற மாதிரி, பிளவு பிரிவினை வர்ற மாதிரி, ஆனால் அவனை கல்யாணம் பண்ண மறுநாளே டைவர்ஸ் கேட்குறாயா? என்னையா வாட் இஸ் கோயிங் ஆன்? நீங்கள் என்ன உறவு என்னதான் இருந்தாலும் உன் மனைவி வேறு ஒரு உறவிலிருந்து வந்தவ தான், வேறு ஒரு ரத்தம். உன் மனைவி உன் ரத்தம் கிடையாது, அது வேற ஒரு ரத்தத்தையும் எப்படி நீ உன் மனைவி ஆக்க முடியும்? அதனால் அது வேறு ஒரு வீட்டில் இருந்து வந்திருந்தாலும் அந்த உறவு கூட நீ ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சொந்த உறவு. அம்மாவையே நம்ம மறந்துடுவோம். மனைவி வந்துட்டா தாயா தாரமா என்றால் தாரம்தான், தாயை பின்தள்ளி விடுவது. ஏன்னா கடைசி வரையும் உங்களுக்கு தாயா இருந்த அம்மா போய் தாரமா வர அந்த தாய் உன்னை கடைசி வரையும் காப்பாற்ற போறா. என் முன்னாடி என்ன அப்படிதான் காப்பாற்றிட்டு இருக்கா. எங்கள் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கினாங்க, அப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் என் பொண்டாட்டி வந்தா, இப்போ என் பொண்டாட்டி என்னை செம்மையாக பார்த்துக்கிறா. ரொம்ப பயங்கரமான உயர்ந்த இடத்துல என்ன வச்சுருக்கா. இன்னும் வரைக்கும் 40 வருஷமாக என் துணிமணிகள் அவள் தான் துவச்சி போடுறா. இன்றைக்கும் பீரோவில் போய் பாருங்கள், 40, 50 இல்லை 400, 500 டிஷர்ட் இருக்குது, ஒரு 100 பேண்ட் ஷர்ட் வச்சுன்னு இருக்கிறா. எல்லாம் அவள் தான் துவைக்கிறா, அவள் தான் அயன் பண்ணி வைக்கிறா. இன்றைக்கும் எனக்கு 62 வயசு ஆயிடுச்சு. அதுதான் ஒரு இத்தனைக்கும் ரத்த சம்பந்தம் கிடையாது. அவள் யாரும் வேறு ஒரு வீட்டில் இருந்து வந்தவள். என்னை கணவனாக அடைந்ததுக்கு அவள் பெருமைப்பட்டுக்கிறா. நான் அவளுக்கு எதுவுமே பண்ணல. சொல்லப்போனால் அவளுக்கு நிறைய நான் துரோகம் தான் பண்ணியிருக்கேன், நிறைய ஏமாற்றிருக்கேன், நிறைய பொய் சொல்லியிருக்கேன்,
அப்படிலாம் பண்ணியிருக்கேன். அது இருந்தாலும் அவள் அதை பெருசாக எடுத்துக்கல. எனக்கு அவள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. ஸோ திடீரென்று அறிமுகமாகி நம்முடன் நட்பு பாராட்டும் மற்றவரை விட நம்மை ஈன்றெடுத்து பேணி மகிழும் நம் தாய் தந்தை நம்முடன் பிறந்த சகோதரன் சகோதரி உறவு இறைவன் நமக்கு அளித்தது. சும்மா இல்லைங்க, இறைவன் கொடுத்தது. நம்ம தாயையும் தந்தையும் சகோதரனையும் சகோதரியையும் கொடுத்தது யார்? இறைவன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான உறவு, இரத்த சம்பந்தம். இரத்த சம்பந்தம். ஆமாம், அப்படிப்பட்ட உறவை நாசம் செய்யலாமா? துரோகம் செய்யலாமா? அவர்களுக்கு நயவஞ்சகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரியா? அப்போ உயர்ந்தது என்று நாம் எண்ணுவதில் வியப்பென்ன? இதுல இருந்து ஆச்சரியம் இருக்கு, வியப்பு இருக்கு. என்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உன் சொந்தத்தை நீ ஒதுக்கி வைக்காத. ஒரு ரத்த பந்தங்களை நீ ஒதுக்கி வைக்காத. ஒரு ரத்த பந்தங்களுக்கு துரோகம் செய்யாத. ஒரு ரத்த பந்தங்கள் உன்னை உனக்காக அழுவாங்க, உனக்காக. ஏன்னா அது ரத்தம், பிளட். அது மாதிரி மற்றவனை காட்டிலும் சுற்றத்தார்கள், நண்பர், அவ இவ, முதலாளி எதிராளி எல்லாம் எவ்வளோ 1000 நண்பர் இருப்பான். அவெல்லாம் போலியாக தான் அழுவான். உண்மையாலுமே உன்னை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தாலும் உன் சொந்த ரத்தம் தான் உனக்காக அழுவும். உனக்கு கொலையே பண்ணுறதுக்கு வந்திருப்பான் ஒரு சூழ்நிலையில். ஆனால் நீ செத்து போயிட்டேன்னா உனக்காக மனம் வருந்தி எங்கேயோ ஒரு இடத்துல கடந்து அழுதுகிட்டு கிடப்பான். ஐயோ, என் அண்ணன் செத்து போயிட்டானே, என் அண்ணனுக்கு நான் எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேனே, அவன் சொத்தெல்லாம் ஆட்டை போட்டுட்டேனே, அவனை ரோட்டில் விட்டுட்டேனே, இன்னைக்கு அவன் செத்து போயிட்டானே, நான் போய் பார்க்க கூட முடியாது, என்னை யாருமே சேர்க்க மாட்டாங்களே, அந்த வீட்டு வாசல்லையே சேர்க்க மாட்டாங்களே என்று அழுவான். அதான் ரத்தம். ஸோ அந்த மாதிரி நம்முடைய சுக துக்கங்களில் பங்கு கொண்டு நாம் வெற்றி அடையும் போது ஆனந்தத்து, நாம் தோல்வி அடையும் போது நமக்கு ஆறுதலும் அரவணைப்பும் அளித்து நம் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு துணை நிற்பவர்கள் இவர்களே அன்றி வேறு யாரும் அல்ல. ஆமாம், நீ ஒரு தோல்வி அடையிறனா உனக்காக அழுபவன் ஒரு ரத்தம் தான். நன்மை அழுவ மாட்டான், உன் முதலாளி அழுவ மாட்டான். செத்தாயம் அழிஞ்சாயா போடு, நம்ம எங்கிட்டே மோதிட்டு எங்கிட்ட வேலைக்கு வரமாட்டேன்ட்டு வேற ஒருத்தவன் அதிக சம்பளம் கொடுக்குறோன்னு சொன்ன ஓன நாய் அது செத்தா என்ன அப்படிதான் சொல்லுவான். நீ தோல்வி அடையும் பொழுது உனக்கு ஆறுதலும் அரவணைப்பும் அந்த நேரத்துக்கு பற்றாக்குறை பணமா அதையும் தந்து உதவுபவன் உன் சொந்த ரத்தம். மற்றவன் அல்ல. மற்றவன் வேடிக்கை பார்ப்பான். இவன் அரவணைத்து உன்னை மேலும் உன்னை வலு கொடுத்து உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்ன தோல்வி என்னடா தோல்வி, பெரிய தோல்வி, இதை விட பெரிய பெரிய தோல்வி எல்லாம் பெரிய பெரிய பெங்கானி அடைஞ்சிருக்கான், பெரிய பெரிய தத்துவஞானி அடைஞ்சிருக்கான், பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் அடைஞ்சிருக்கான், பெரிய பெரிய டைரக்டர் அடைஞ்சிருக்கான். இது ஒரு தோல்வியா? ஏந்திருந்து நட அப்படின்வான். யாரு? சொந்தம். அதே மாதிரி வெற்றி அடையும் போது நம்மளை தோல் மேலே தூக்கிட்டு சுற்றுறவனும் அவன் தான். ஜெயிச்சிருவான் ஜான் பாஸ்கோ. நீ ஜெயிச்சிடுற. அப்போ ஐயோ என் அண்ணன் ஜெயிச்சிட்டான், ஐயோ என் தம்பி ஜெயிச்சிட்டான், ஐயா என் அப்பா ஜெயிச்சிட்டார், அப்பா என் அப்பா அவார்டு வாங்கியிருக்காரு, அப்பா என் அப்பா வந்து பெரிய அந்தஸ்துக்கு பதவிக்கு புகழுக்கு ஆளாயிட்டாரு. அப்பவும் பாராட்டுபவன் யாரும் சொந்த ரத்தம் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் நமக்கு ஆறுதலும் அரவணைப்பும் அழைத்து நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு துணை நிற்பவர்கள் இவர்கள் என்று வேறு யார்? அதான் விஷயம். ஸோ நீர் அடித்து நீர் விலகுமா? நீர் அடித்து நீர் விலகு. இப்போ நீர் இருக்குது, பைப் இருக்குது, போய் தொடுக்கிறேன், அந்த தண்ணி பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் ஊற்றுது. அப்போ இந்த தண்ணி ஊற்றுன தண்ணி பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை போய் அடிக்குதா என்ன? அப்படி அடித்தா அந்த நீருக்கு தான் வலிக்குமா? வலிக்காது. அதான் நீர் அடித்து நீர் விலகுமா? ஐயா நீ என்ன அடிச்சிட்ட அப்படி சொல்லி அந்த தண்ணி கோச்சிக்கின்னு பக்கெட்டோடு அப்படியே பறந்து போயிடுவேன். ரஜினிகாந்த் மாதிரி சினிமாவில் வர மாதிரி அதெல்லாம் நடக்காது. ஸோ அப்போது நீர் அடித்து நீர் விலகுமா என்னும் அருமையான பழமொழி இரத்த சம்பந்த உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய மேம்பாடான ஒரு பழமொழியாக விளங்குகிறது. சரியா? வலு சேர்க்கிறது. சரியா? ஸோ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கும் பெற்றோர் எப்படி எந்த வித பெற்ற தன் பிள்ளைக்காக தன் பிள்ளை நல்லா வரணும், நல்லா படிக்கணும், கல்வியில் சிறந்து வரணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு பாவம் கஷ்டப்படுறாங்க. எங்கெங்கெல்லாம் போய் வீட்டு வேலை செய்கிறாங்க, கொளுத்து வேலை செய்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. என்னென்னமோ ஒரு வீடு இல்லை 4-5 வீடுலாம் செய்கிறாங்க. வீட்டு தாய்மார்கள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி ஐயோ என் பிள்ளை படிச்சு நல்லா பெருசாக ஆயிடுச்சுன்னா நான் என்னை உட்கார வச்சு நல்லா சோறு போடுவேன், என்னை நல்லா ஆமாம் தேர் மாதிரி என்னை தேர் மாதிரி என்னை இழுத்துன்னு போவேன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு
தகப்பனும் அப்படி வந்து ஏங்கி கொண்டு இருக்கிறான். என் பிள்ளை என்னை காப்பாற்றும், என் பிள்ளை நல்லா சம்பாரிச்சு கொண்டு வந்து என்னை வந்து சூப்பராக என்னை பார்த்து சொல்லி மாடு மேய்க்கிறான், பனி மேய்க்கிறான், கோழி மேய்க்கிறான், வாக்கு மேய்க்கிறான், புறா மேய்க்கிறான், எல்லாத்தையும் மேய்ச்சி காசு சேர்த்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீ எடுத்துன்னு போய் அப்பா டாஸ்மாகில் கொடுக்குற, கஞ்சா போடுற, தண்ணி அடிக்கிற, ஊசி போடுற. தப்பு தம்பி, தப்பு செய்யாத. ஓகேவா? ஸோ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கும் பெற்றோர். புரியுதா? அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் தினமும் பார்க்குறேன். நிறைய பேர் டீ கடையில் சந்திக்கிறேன். சில நண்பர்கள்லாம், என் நண்பர்கள் வெறும் 5,000 ரூபா 6,000 ரூபா சம்பளத்தில் அழகாக நடத்துகிறான் குடும்பத்தை. 50,000 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குகிறோம். பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் ரோட்டில் விட்டான். சரி, அதோடு அப்போது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பி இருந்தால் எப்படி? படைக்கு அஞ்ச மாட்டான். என் தம்பி இருக்காண்டா பார்த்துப்பான்டா. அதுதான் அண்ணன் தம்பி உறவு. சரியா? ரத்த பாசம் என்பதற்கு ஏற்ப சகோதர சகோதரிகள் காட்டும் பாசமும் நேசமும் ஒவ்வொருவனையில் ஒவ்வொருத்தவரையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தவரையும் அண்ணன் தம்பிங்க காட்டுற பாசம், அக்கா தங்கச்சிகள் காட்டுற பாசம், அவங்களுக்குள்ள அவங்க பருமா இருக்கிற அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே அவர்களை உயர்த்துகிறது. ரத்த பாசம். ரைட்டா? அதான் ரத்த உறவு. ஸோ இப்படி வந்து அன்பு என்ற ஒரு கயிறு அப்படியே அவங்கள கட்டி வச்சிருக்குது. அன்பு என்கின்ற ஒரு கை இந்த அண்ணன் தம்பிங்க ரத்த உறவு சொந்த பாசங்களை அப்படி கட்டி அணைத்து அப்படியே வைத்திருக்கிறது. அவர்களை விலகாமல் ஓடிவிடாமல் பாதுகாக்கிறது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். ஸோ கட்டி போடுகிறது என்றால் அது மிகை அல்ல. இவைகளில் சில விதிவுகளுக்கு இருக்கலாம். நான் சொன்னேன்ல, இப்போ அந்த பிளவுகள், பிரிவுகள், விதி விலக்குகள். செல்ஃபோனில் பேசினுக்கிறான்பா, செல்ஃபோனில் லவ் பண்ணுறான்பா, செல்ஃபோன்லேயே காசு அனுப்புகிறான்பா, செல்ஃபோன்லேயே கஞ்சா வாங்கி குடி, போ 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 ஜிபே குடி 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 போ சாப்பிட்டு போ 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 ஜிபேயில் பணம் அனுப்புகிறாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஓகே, இவைகளில் சில விதி விலக்குகள் இருக்கலாம். நெருங்கிய உண்மையான நண்பர் உறவுக்கு ஆமாம் நண்பர்களெல்லாம் கிட்டுவது கஷ்டப்பா. நீ சும்மா நண்பன் மயிரெல்லாம் ஞான்பாடுகள் பேசக்கூடாது. ரைட்? ஓகே, ஞான்பாஸ்க்கு 62 வயசு ஆகுது. லட்சம் பேரை பார்த்துருக்கேன். அந்த நட்பி அங்கே இருக்குது. நல்லா பேசினே இருப்பான். அந்த என் பையனே எடுத்துக்குவேன். நல்லா பேசினே இருப்பான். அப்புறம் இடுப்பில் கத்தியில் எடுத்து குத்திட்டு போடுவோம். இது இன்றைக்கி நேற்று நடக்கலை. இது காலங்காலமாக இதான் நடக்குது. அதான் உண்மை. கூடவே இருப்பான். கசியாக நல்ல டைம் வரும்போது பார்த்து கழுத்து அறுத்துட்டு போயிட்டே இருப்பான். சரியா? ஓகே, நல்ல நட்பு கிடைப்பது கடினம். அப்படியே அமைந்தாலும் கடுகு என்ன இருக்குது பார்த்தியா? கடுகு சிநேகம் கண்ணை குத்துவோம் என்பார்கள். கடுகு சிநேகம் தான். கடுகு இருக்குதா? கடுகு சிநேகம் தான். கடுகு இருக்குதுல்ல, எண்ணெயில் போடுறதில்ல, எண்ணெயில் போடும்போது அப்படி தெரிக்கும், வெடிக்கும். டப்பட பட பட படப்படன்னு கடுகு அது வெடிக்கும்பா. நீ கண்ணை கெட்டு கொடுத்துட்டு கண்ணை கெட்டு எடுத்துகிட்டு போ. வெடிக்கிற கடுகு கண்ணுக்கு போய் கண்ணை காலி பண்ணி விட்ரும். அதுதான் கடுகு சிநேகம். கடுகு சிநேகம் கண்ணை குத்தும். அதுதான் நண்பன். அப்படிப்பட்ட நட்பு தேவையில்லை. சொந்த பந்தங்களோட, உறவுகளோட, அண்ணன் தம்பிங்களோட, அப்பா அம்மாவோட, பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒழுங்காக குடும்பம் நடத்து. சரியா? ஸோ கிட்டுவது ஆமாம். சிநேகம் கண்ணை குத்தும் எனும் பழமொழி நட்பை அளவாக வைத்துக்க வேண்டும் என்று சொல்கிறது. நட்பு வேணும், அளவோடு வச்சுக்கப்பா. சும்மா அவையும் ஓகே இங்கே போ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? வேலைக்கு போறியா? நானும் வேலைக்கு தான் போகிறேன். அவ்வளோதான். அளவோடு வைத்துக்கொள். ரைட்டா? ஸோ நட்பை அளவாக வைத்திட அறிவுறுத்துகிறது. நம்முடைய நண்பர்களுக்கும் அவரவர் குடும்ப உறவுகள் முதலில் இருப்பதால் நாம் அவர்களுடைய நேரத்தையும் நம்ம அவனுக்கும் நட்பு, அவனுக்கும் அம்மா அப்பா குழந்தைங்க நீங்கள் இருக்குதுப்பா. நீ தான் அவங்கள போய் சுற்றுக்கிறது, அவங்களுடைய பட்டுக்கிறது. அவனை விட்டு விலகு. அவன் அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான்? அவங்க அப்பா அம்மா கிட்ட நெருங்கி பழகுவான், அவங்க அண்ணன் தம்பிங்க கிட்ட நெருங்கி பழகுவான், அவன் பொட்டாட்டி பிள்ளைங்களுக்கு கிட்ட வந்து அன்பு செலுத்துவான். நீ அவனை பிடிச்சி வலிச்சு வச்சுக்கணும், வா டாஸ்மாகில் போகலாம், குடிக்கலன்னா இது என்ன கதை? தப்பு. வாய்ப்பு கொடுப்பா. அவனும் உன் நண்பனும் அவங்க சொந்தக்காரங்க கூட ரத்த பாசத்தோட அன்போட குணத்தோட இருக்கணுமா இல்லையா? நீ பிடிச்சி வாழ்க்கைன்னு வா, சூதாடுறதுக்கு போகலாம், வா குதிரை ரேஸுக்கு போகலாம், வா அந்த ஃபிகர்கிட்ட போகலான்னு கூட்டிட்டு போகலாம். என்ன நியாயம்? இது தப்பு. வேலை செய்யக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்முடைய நண்பர்களுக்கு அவரவர் குடும்ப உறவுகள் முதலியவை இருப்பதால் நாம் அவர்களுடைய நேரத்தையும் அவர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும். சரியா? ஸோ இதே மாதிரி தான் ஏமாற்றங்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏமாற்றங்களை கொடுக்கும். உறவுகளாகட்டும், நட்புகளாகட்டும், எதுவாகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், சாமி ஆகட்டும், எதுவாகட்டும், ஏமாற்றத்தை கொடுப்பது தான் வாழ்க்கை. நம்ம நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, அவ்வளவுதான்.
திறமைசாலிகளுக்கு இங்கே வந்து மரியாதை இல்லை, உண்மையானவனுக்கு இங்கே வந்து மரியாதை இல்லை, பொய் பேசுகிறவனுக்கு இங்கே மரியாதை அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் தாண்டி தான் போகணும், அதெல்லாம் சகிச்சு கொண்டு தான் வாழணும். நீ சாவறதுக்கு தான் பிறந்திருக்க இருந்தால் கூட நீ தற்கொலை பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிற அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தான்? வாழணும், ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வந்து கடினமாக உழைக்கணும். ஆமாம், நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கைகொண்டு சிறப்புமாக நல்லா உழைச்சி அப்பா அம்மா தங்கச்சி தம்பி மச்சான் மச்சினை பாப்பாங்க பேரப்பிள்ளைங்க எல்லாரையும் நீ காப்பாற்றுவனாக இருக்க வேண்டும். பாசத்தை அள்ளி வீசுபவனாக இருக்க வேண்டும். அதுதான் ரத்த பாசம். ஓகேவா? ஸோ எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி பிரதிபலன் பாராது நமக்கு தோல் கொடுத்து கை தூக்கி கனிவு பாராட்டும் பெற்றோரும் முற்றோருமே வலிமை உள்ள உறவு சங்கிலியாக திகழ்கின்றனர். ஆக கிளைமாக்ஸ் என்ன? பெற்றோர்கள் தான். அவர்கள் தான் நம்மளை போற்றி புகழ்ந்து நம்ம தப்பு பண்ணாலும், கேவலமான வேலைகளில் போய் நம்ம ஈடுபட்டாலும், பாவச் செயல்களை பண்ணாலும், கொலை குற்றம் அந்த மாதிரி எதையாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் நம்ம மேலே அன்பையும் பாசத்தையும் அள்ளி தெளிப்பவர்கள் அவர்கள் தான். நமக்காக அழுபவர்கள் அவர்கள் தான். ஸோ அன்பானவர்களே, இது ஒரு அருமையான வீடியோ. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இரத்த பாசமே இங்கு வந்து மிக முக்கியம், புரியுதுங்களா? உடன்பிறப்புகள் தான், அண்ணன் தம்பி உறவுகள் வந்து பிளவுபடக்கூடாது. மனைவிகள், ஆமாம், மனைவி மீது அன்பு செலுத்துங்க. மனைவி தான் உனக்கு கடைசி வரைக்கும். ஆமாம், சம்சாரம் போனால் சகலமும் போச்சுன்னு சொல்லுவான். சம்சாரம் போனால் சகலமும் போச்சுன்னு சொல்லுவான். ஸோ அன்பானவர்களே, நான் மீண்டும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாபாய் பாபாய் பாபாய்.